நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அற்புதமான நிகழ்வை இன்றைய வாழ்க்கையில் நமக்கு மனம் எந்த அளவுக்கு செம்மைப்பட வேண்டும், நாம் நினைக்கும் எண்ணங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வெற்றிகரமான நிகழ்வாக அமைய வேண்டும் என்பதற்கு அற்புதமான பயிற்சி முறைகள் அளிக்க இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இந்த பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு தாங்களும் எந்த அளவுக்கு மேம்பட வேண்டும் என்பதற்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வு உங்களுக்கு அற்புதமா ஒரு செய்திகளையும் நல்ல செஷன்களையும் கொடுத்து வருகிறது. அந்த வகையில இன்று நமக்கு எண்ணம் போல் வாழ்க்கை, மனதை சார்ந்து நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை அற்புதமாக விளக்க காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இனிய காலை வணக்கங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க. ஒரு பிரார்த்தனையோட நம்ம ஆரம்பம். கண்களை முடிக்கோங்க. உங்களுடைய மார்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இருதய சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய சகஸ்கர சக்கரத்துல கவனத்தை வச்சுக்கோங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணிக்கோங்க. தென் மெதுவா எக்ஸ்ஹேல் பண்ணிக்கோங்க. மனதுக்குள்ள இந்த பிரார்த்தனை சொல்லிக்கோங்க. எல்லாம் அல்ல இறைவனுக்கும், அனைத்து தெய்வங்களுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், உங்களுடைய மேலான தெய்வீக வழிகாட்டுதலுக்கும், தெய்வீக குணமளிக்கும் சக்திக்கும், தெய்வீக பாதுகாப்பிற்கும் மிக மிக நன்றி. உங்களது மேலான தெய்வீக வழிகாட்டுதலினால் மனதை பற்றி ஆழமான புரிதலாலும் அதற்கான அனுபவங்களினாலும் எங்களை ஆசிரியத்துமைக்கு மிக மிக நன்றி. மேலும் எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும் அமைதியாலும் அபரிதமான பொருளாதார முன்னேற்றத்தாலும் ஆசிரியத்துமைக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு முழு நம்பிக்கையுடன். மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். மெதுவாக மூச்சை வெளியே விடவும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம மாஸ்டரோட பிறந்த நாள். கொடுத்து இந்த உலகத்துக்கு நிறைய மாற்றங்கள் அவங்களோட பிறந்த நாள் நமக்கு இந்த செய்திகள் கிடைச்சது அற்புதமான மாற்றங்கள் அப்படின்றது மிக மிக நமக்கான முன்னேற்றங்களை கொடுக்கிற மாதிரி இருக்கும். குட். ஸோ இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய தலைப்பு நம்ம எண்ணமே நம் வாழ்க்கை அப்படி சொல்றோம். நம்மளுடைய எண்ணமே நம்மளுடைய வாழ்க்கை அப்படி சொல்றோம். ஸோ அதுல திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திருத்தம் உள்ளத்தனைய உயர்வு. அப்ப ஒரு பூக்களின் நீளம் அந்த தண்ணீரின் அளவை பொறுத்து எப்படி இருக்கோ, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நம்மளுடைய
எண்ணங்களை சார்ந்தது அப்படின்றத சொல்றாங்க. அதுதான் லார்ட் புத்தா என்ன சொல்றாங்க? வாட் வி திங்க், வாட் வி பிகேம். நம் எதுவாக நம்ம நினைக்கின்றோமோ அதுவாவே ஆகிறோம் அப்படி சொல்றாங்க. அப்ப ஐயா ஐயா ஆ ஸ்கிரீன்ல வந்து ஃபுல்லா என்னங்கய்யா? ஸ்கிரீன்ல வந்து இந்த சைடு லெட்டர்ஸ்லாம் அப்படி தெரியுது. இதோ ஒரு நிமிஷங்க. எந்ததுங்கய்யா? ஆ அ இல்ல சைடுல அந்த இது போட்டிருக்கீங்களே. எ இந்த இது சைடுல உள்ளதாங்கய்யா? எல்லாமே தெரியுது அதுக்கு. ஃபுல் ஸ்கிரீன்ல அது வர்ற மாரி வச்சிருக்கீங்களா? இப்ப தெரியுதாங்கய்யா உங்களுக்கு? தெரியுது, தெரியுது. ஆ ஃபுல்லா தெரியணுமோ? மேல ஃபுல்லா தெரியிற மாரி. மேல இந்த இதெல்லாம் அப்படியே தெரியுது லெட்டர்ஸ். ஆ லேப்டாப்ல உள்ளது. அது அ அதாவது போமாட்டேங்குதுங்கய்யா. ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷம். சரி, ஓகே. ஆ சரிங்க. இந்த ஒரு நிமிஷம். இந்த ஒரு நிமிஷங்க. அது ஃபுல்லா நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது ஆகல. சார் F11 பிரஸ் பண்ண சொல்றேன். ஆ பிரஸ் F11. இப்ப வருதுங்கய்யா. ஒரு நிமிஷங்க. ஆ F11 ஆர் F5. ஆ இப்ப வருதாங்கய்யா? இப்ப தெரியுதாங்கய்யா? ஆ, ஓகே. தேங்க் யூ. ஆ ஓகேங்க. குட். ஸோ நம்மளுடைய எண்ணமே நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம எல்லா நிகழ்வுகளும் மிக மிக முக்கியமானது நம்மளுடைய எண்ணங்கள் சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகட்டும், நம்மளுடைய அமைதியாகட்டும், நம்ம வாழ்க்கையில வளமையாகட்டும், அப்ப நம்ம எதிர்காலத்துல நம்ம யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுடைய மனம் தான் மிக மிக முக்கிய காரணமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம மனம் அப்படின்னு சொன்னா கூட, நம்ம எண்ணங்கள் சொன்னா கூட, நம்ம உணர்வுகள் சொன்னா கூட, அந்த எண்ணங்கள், உணர்வுகள், மனம்ன்றத நம்ம உடல் அளவுல நம்ம எப்படி அத அனுபவமா நமக்குள்ள கொண்டு வர்றோம். அந்த எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகுது? அந்த எண்ணங்களுடைய விளைவுகள் நம்ம வாழ்க்கையில என்ன மாரியான மாற்றங்கள் உருவாக்க போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்ப நம்ம அடிப்படையிலே நம்மளுடைய மனத வந்து நம்ம சரியான அளவுல பயன்படுத்தணும்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்கள உருவாக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஆ ஆன்மீகமாவும் அத நெறைய விதத்துல இத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய ஒரு பகுதியா நம்ம இத பத்தி ஒரு சயின்டிஃபிக்கலாவும் நம்ம பார்ப்போம். மிக முக்கியமா ஆன்மீக ரீதியாவும் பார்ப்போம். மிக முக்கியமா இதுல நம்ம மனத நம்ம வழிமுறைப்படுத்துவதற்கு அல்லது மனதை வந்து நம்ம கையாளுவதற்கான ஒரு 10 வழிமுறைகள வந்து ஒரு வெரி வெரி பவர்ஃபுல் டெக்னிக்க வந்து நம்ம இந்த நிகழ்வுல நம்ம கடைசியா அத செய்ய போறோம். இப்ப நமக்கு நெறைய விஷயங்கள் மனத பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். பட் அந்த மனத நம்ம எப்படி சரிவர நம்ம கையாள்றது? மனத எப்படி நம்ம சரிவர பயன்படுத்துறது? அதுக்கான பயிற்சி முறைகள வந்து இந்த நிகழ்வுல கடைசில ஒரு 10 முறைகள் மூலமா நம்மளுடைய மனத வந்து எப்படி நம்ம வழிமுறைப்படுத்துறது? அல்லது அத நல்வழிப்படுத்துறது? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வீடியோவ நீங்க எத்தன தடவ நீங்க பார்த்தாலும், இப்ப நேரடியாக நீங்க என்ன பார்க்குறீங்களோ, அதே நிகழ்வு, அதே அனுபவங்கள வந்து நீங்க திருப்பி இந்த நிகழ்வ நீங்க பார்க்கும்போதும், அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தாவும் அதுதான் சொல்றாங்க. "த மைண்ட் இஸ் எவ்ரிதிங். வாட் யூ திங்க், வாட் யூ பிகம்" அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பிராணிக் ஹீலிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனர்ஜி ஃபாலோஸ் தாட் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்முடைய எண்ணங்களை பின்பற்றியே நம்மளுடைய சக்தி செல்கிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நமக்கு நெறைய சமயத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆம் நமக்கு உடல் நம்மளால பார்க்க முடியும். நம்மளுடைய மூளைய நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்மட்ட அடிக்கடி நம்ம என்ன சொல்லுவோம்?
மனசுல எனக்கு சந்தோஷமா இருக்கு, அல்லது மனதுல எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா, நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா, மனம் எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அந்த மனத வந்து நம்ம சரியான முறையில கையாள முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப எனக்கு நெறைய சமயத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆ நமக்கு மனத வந்து நம்ம எப்படி யோசிக்கணுன்றது தெரியுது. அது என்ன விளைவுகள குடுக்குன்றது நமக்குள்ள தெரியுது. ஆனா நமக்கு என்ன தெரியல அப்படின்னா, இந்த மனதுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மனதுன்றது நமக்கு எங்க இருக்குன்றது நமக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்முடைய மனது நம்ம எப்படி இந்த உடல் நம்ம உடல் வந்து நம்ம கண்களால நம்ம பார்க்கிறது எப்படி இயல்பான ஒரு செயலா இருக்கோ, அப்ப மனதையும் மனதிற்கும் ஒரு உடல் இருக்குமா அப்படின்னா, மனதிற்கும் ஒரு உடல் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம அ முன்னாடி உள்ள வீடியோல நம்ம பார்த்ததுல வந்து, நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்த உடல்னு ஒண்ணு இருக்குன்னு பார்த்திருக்கோம். இந்த உடல தாண்டி ஒரு ஒளி உடல் இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஒளி உடல தாண்டி உணர்வுக்கான உடல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் மனதிற்கான உடல்கள் இருக்கு. அந்த மனதிற்கான உடல்கள்ல இருந்து தான் இந்த மனதிற்கான அந்த எண்ணங்கள் வந்து நமக்குள்ள நமக்குள்ள உருவாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம எப்ப நம்ம அ நம்ம நம்ம வயிறு பசிக்கும்போது, அல்லது நமக்கு பசி எடுக்கும்போது, நம்ம அந்த உணவு வந்து இந்த உடல் எடுத்துக்கிற மாரி, அப்ப மனதின் அடிப்படையான அடிப்படையான குணமே என்ன அப்டின்னா, இந்த எண்ணங்கள உருவாக்குறது தான் சொல்றாங்க. அப்ப அதனால தான் நீங்க இந்த இதுல என்ன பார்க்குறீங்க அப்டின்னா, ஒவ்வொரு உடல்களும் அந்த ஒவ்வொரு நுட்பமான உடல்கள நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டி சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள எத்திரிக் பாடி இருக்கு, எமோஷனல் பாடி இருக்கு, மென்டல் பாடி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த ஸ்தூல உடல நம்ம எப்படி கண்ணால நம்ம பார்க்குற மாரி, மனதிற்கான உடலையும் நம்மளால கண்களால பார்க்க முடியுமா அப்படின்னா, மனதிற்கான உடல்களையும் நம்மளால கண்களால பார்க்க முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப இந்த மனதிற்கான உடல்கள்ல இருந்து தான் அந்த எண்ணங்கள் உருவாகுது. அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாரி உணர்வுகள் உருவாகுது. அந்த உணர்வுகளுக்கு ஏத்த மாரி அதுக்கான சக்தி உருவாகுது. அந்த சக்தி உருவாகுறதுக்கு ஏத்த மாரி தான் நம்ம உடல்ல அது விளைவுகள வெளிப்படுத்துது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம் மனதுல அன்புன்ற ஒரு எண்ணம் உருவாச்சு அப்படின்னா, அந்த அன்பிற்கான தன்மைகள் ஒரு உணர்வுகளா வரும்போது, ஒரு சந்தோஷமாவோ, அல்லது ஒரு நன்றி உணர்வா, நம்ம எமோஷனல் பாடின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளுக்கான உடல்ல உருவாகுது. அந்த உணர்வுகளுக்கான உடல் வந்தோனே, அந்த அன்பிற்கான சக்திய வந்து அந்த எத்திரிக் பாடி ஃபீல் பண்ணுது. அந்த எத்திரிக் பாடியில இருந்து நம்முடைய பிசிக்கல் பாடிக்கு வந்தோனே, நான் அந்த அன்ப எப்படி நான் வெளிப்படுத்தணும்ன்றத நம்ம உடல் அளவுல நம்ம வெளிப்படுத்துறோம்ன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம நம்ம எதால நம்ம சூழப்பட்டிருக்கோம். அப்ப பார்க்கக்கூடிய இந்த பிசிக்கல் பாடி மாரி இருந்தா கூட, இத தாண்டி அந்த ஒளி உடல் இருக்கு, உணர்வுக்கான உடல் இருக்கு, மனதிற்கான உடல்கள் இருக்கு. அப்ப அந்த மனதிற்கான உடல்கள்ல இருந்து தான் நமக்கான எண்ணங்கள் உருவாகுது. அந்த எண்ணங்கள் தான் இந்த உடல் வந்து வெளிப்படுத்துது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் நம்ம நெறைய சமயத்துல நமக்கு சரி, தப்புன்றது நமக்குள்ள தெரியுது. ஆனா, அத ஏன் நம்மளால மாத்த முடியல? ஏன் அதுக்கான அ நமக்குள்ள சிரமங்கள் இருக்கு அப்டின்னா, இந்த இந்த மனதிற்கான உடல நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிடுச்சு. அந்த மனதிற்கான உடலுக்கான உடலுக்கான இன்புட் நமக்குள்ள என்ன குடுக்கணும்ன்றத தெரிஞ்சிடுச்சுன்னா, மனத கட்டுப்படுத்துறது அல்லது மனத நம்ம சரிவர கையாள்றது மிக மிக ஈஸின்னு சொல்றாங்க. இப்ப இத சூட்சும வடிவத்துல பார்க்க முடியுமா? அப்டின்னா, சூட்சும வடிவத்துல நம்மளால பார்க்க முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப இந்த அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்கு ஏத்த மாரி தான் நம்முடைய உணர்வுகள் நமக்குள்ள வெளிப்படுத்துது சொல்றாங்க. அப்ப அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், எமோஷன்ஸ் வேற, நம்மளுடைய தாட்ஸ் வேற அப்படின்றத சொல்றோம். அப்ப நம்மளுடைய எமோஷன்ஸ் வேற, தாட்ஸ் வேறன்னா என்னது? அப்ப நான் என்ன நினைக்கிறேனோ, அது எண்ணங்கள் ஆகுது. ஆனா அந்த எண்ணங்களுக்கு ஏத்த விளைவுகள் வந்து உணர்வுகள் ஆகுது. அல்லது அது நமக்கான எமோஷன்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள நமக்குள்ள அந்த உணர்வுகள் நமக்குள்ள இருந்து போணும் அப்படின்னா, இந்த எண்ணங்கள மாத்தாம நமக்கான உணர்வுகள் வந்து மாத்துறது வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயம்ன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் வடிவங்கள் இருக்குமா? எஸ், வடிவங்கள் இருக்கும். அதுக்கு நிறங்கள் இருக்குமா? அப்படின்னா அதுக்கு நிறங்கள் இருக்கும். அப்ப அதனால தான் நம்ம எண்ணங்கள் வந்து
மிக மிக சக்தி வாய்ந்ததுன்றத சொல்றாங்க. அப்ப நார்மலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நம்ம சூட்சும வடிவத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான வடிவங்கள் வந்து இப்படித்தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கக்கூடிய படத்துல, நம்ம நமக்கு ஒரு கோபம்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம சூட்சும வடிவத்துல பார்க்கும்போது, நீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு சிதைந்த ஒரு பொருள் மாரி இருக்கும். கிட்டத்தட்ட இது கிளார்வாயன்ட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடிய உடைச்சோம்னா, எப்படி அந்த தூள் தூளா எப்படி அது சின்ன சின்ன பீஸ் ஆகும்போது, எப்படி அது கை தொட்டா எப்படி நம்ம காயப்படுத்துற மாரி, அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கான உணர்வுகள் வந்து நமக்குள்ள அந்த ஆங்கர்ன்ற அந்த எண்ணம் உருவாகும்போது, இந்த மாரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டிசையர் சொல்றாங்க. அப்புறம் அடிக்ஷன் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் செல்ஃபிஷ்னஸ் சொல்லக்கூடியது, கவலைன்னு சொல்லக்கூடியது. அப்ப இது மாரி நம்ம இப்ப பார்க்கக்கூடியது ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கான உணர்வுகள நம்ம பார்க்கிறோம். அப்ப நேர்மறை எண்ணங்களுக்கான வடிவங்களும் வேறுபடுற மாரி இருக்கும். நேர்மறை எண்ணங்களுக்கான வடிவங்களும் நமக்குள்ள வேறுபடுற மாரி இருக்கும். அப்ப மிக முக்கியமா, இந்த எண்ணங்கள் நமக்கு என்ன கத்து தருது? இந்த எண்ணங்கள் நமக்கு என்ன விளைவுகள நமக்குள்ள கத்து தருது அப்டின்னா, அப்ப அதனால தான் நம்ம எப்பல்லாம் நம்ம ஒரு கோபம் அடைகிறோம், எப்பல்லாம் நமக்குள்ள எரிச்சல் அடையும்போது, இந்த மேல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுடைய வடிவங்கள் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கண்ணாடி வந்து நம்ம பீஸானா எப்டி இருக்குமோ அந்த மாரி இருக்கும். அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம 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 ஒளி உடல்ல இந்த எண்ணங்கள் உருவான நிமிஷத்துல அது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு கூர்மையான ஒரு கண்ணாடி துகள் மாரி ஆகுறனால தான், அந்த ஒளி உடல்ல இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ஆறாவ நெறைய தொலைச்சு, அதுல இருக்கக்கூடிய அந்த பிராணசக்திய ஃபுல்லா வெளியேத்துது சொல்றாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், எப்பல்லாம் நம்ம கோபம் அடையும்போது, ஒரு ஒரு சில சமயத்துல நமக்கு தலைவலி இருக்கிற மாரி இருக்கு. அல்லது நமக்குள்ள உடல் சோர்வாகுற மாரி இருக்கு. நமக்குள்ள ஒரு மனசோர்வு ஆகும்போது, நம்ம நம்ம உடல் வந்து பலவீனமாகுது. அதே சமயத்துல நம்ம எப்போ ஒரு சந்தோஷமான எண்ணங்கள உருவாக்கும்போது, நம்ம உடல் இன்னும் ஆரோக்கியமாகுது. மனது இன்னும் நமக்குள்ள அமைதியாகுது, சந்தோஷமாகுது அப்படின்னா, அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியோட அளவு வந்து அதிகப்படுத்துதுன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் மிக மிக அ அது உண்மையானது தான் நமக்குள்ள தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஏதோ நான் யோசிக்கிறேன், ஏதோ நான் தற்செயலா யோசிக்கிறேன் அப்படின்றது கிடையாது. நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் இட்ஸ் ரியல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு சராசரியா 6லிருந்து 60,000 எண்ணங்கள் வந்து உருவாக்குறதா சொல்றாங்க. அப்ப யாரு யார் வந்து நெறைய எண்ணங்கள் காலையில இருந்து நம்ம நைட் வரைக்கும் நெறைய எண்ணங்கள நம்ம உருவாக்க, அந்த சக்தி எல்லாமே நம்மளுடைய ஒளி உடல்ல இருந்து தான் அது கன்சியூம் பண்ணுது சொல்றாங்க. அப்ப நம்ம நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு நமக்கு தேவையான சக்தி இந்த உடலுக்குள்ள இருக்கு. ஆனா, இந்த உடல் வேலை செய்யக்கூடிய அளவ காட்டிலும் ரொம்ப அதிகமாகும்போது என்ன ஆகுது? இந்த உடல் வந்து சோர்வாகிறத நம்ம நெறைய சமயங்கள்ல பார்த்திருக்கோம். இப்ப என்ன காரணம் அப்டின்னா, அந்த நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து நம்மட்ட இருக்கக்கூடிய சக்தியோட அளவ காட்டிலும் மிக அதிகமாகும்போது, உடல் பலவீனப்படுது. உடல் வந்து சோர்வாகுது அப்டின்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அத மாரி தான் மனதிற்கான உடல்ல மனதிற்கான ஒரு சக்தி இருக்கும். இந்த மனதிற்கான சக்தியில நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து ரொம்ப மிக அதிகமாகும்போதோ, அல்லது எதிர்மறை எண்ணங்கள உருவாக்கும்போது, இந்த மனதிற்கான உடல்ல நமக்கான சக்தி குறையும்போது தான், இந்த மனதிற்கான பலவீனங்கள் ஆகுது சொல்றாங்க. அதுதான் என்ன ஆகுது? நமக்குள்ள ஒரு கோபம் ஆகுது, வருத்தம் ஆகுது, கவலை ஆகுது. அப்ப எதிர்மறை எண்ணங்கள் உருவாகுது சொல்றாங்க. அப்ப அதே சமயத்துல இந்த மனதிற்கான உடல்ல நம்ம எப்ப நேர்மறை எண்ணங்கள் உருவாக்கும்போது, அன்பிற்கான எண்ணங்களோ, அமைதிக்கான எண்ணங்களோ, நன்றிக்கான உணர்வுகள் உருவாக்கும்போது, நம்மட்ட இருக்கக்கூடிய சக்தியோட அளவ அதிகமாக்குது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்குள்ள என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் மிக மிக முக்கியமானது சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள சார்ந்தே நம்முடைய வாழ்க்கை அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் இன்னைக்கு நெறைய சமயத்துல என்ன சொல்றாங்க, ஆரோக்கியத்திற்கு நம்ம புற சூழ்நிலைகளை காட்டிலும் ஒரு மனிதர் அக சூழ்நிலைகள்ல அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, என்ன திங்க் பண்றாங்களோ, அதுதான் காரணமாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு நெறைய நோய்கள் உருவாகுறதுக்கான காரணங்கள் வந்து என்ன காரணங்கள் சொல்றாங்கன்னா, இட் இஸ் அன்
சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம உடல் அளவுல நம்ம நல்லா இருந்தாலும், யார் ஒரு மனதளவுல தனக்கான குறைகள் பத்தியோ, தனக்கான நோய்கள் பத்தி அதிகமா யோசிக்கும்போது, அவங்கட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தின் அளவும் குறையிறதா சொல்றாங்க. ஆனா, ஒருத்தர் இயல்பாவே உடல்ல அவங்களுக்கு உடல்நிலையோ அல்லது வாழ்க்கையில சில சில குறைகள் இருந்தா கூட, மனதளவுல அவங்க யாரு ஒரு நேர்மறையான எண்ணங்கள உருவாக்கும்போது, அவங்க அவங்க வந்து அந்த நிகழ்வுகள் வந்து அந்த எதிர்மறையான விளைவுகள் வந்து நேர்மறையான விளைவுகளா மாறுதுன்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் என்ன சொல்றாங்க, "எண்ணம் போல் வாழ்வு" அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் மிக மிக சக்தி வாய்ந்ததா? எஸ், சக்தி வாய்ந்தது. அப்ப நம்ம கிட்டத்தட்ட எண்ணங்கள எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு விதை மாரி சொல்றாங்க. விதை மாரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு விவசாயம் பண்றோம். ஒரு நிலத்துல நம்ம பயிரிடுறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய மனதுன்னு சொல்லக்கூடிய அந்த மன உடல்ல, அப்ப அந்த ஒரு நிலத்துல நம்ம என்ன விதைய விதைக்கின்றோமோ, அதுதான் ஒரு பயிரா வருது சொல்றாங்க. அப்ப ஒரு நிலம் வந்து எவ்வளவுதான் நம்ம சரியான முறையில அத செப்பனிட்டு, சரியான முறையில அத பண்படுத்தி வச்சிருந்தா கூட, நம்ம என்ன விதைய விதைக்கிறோமோ, அந்த விதைக்கு ஏத்த மாரி தான் அந்த பயிர் முளைக்கிற மாரி, அப்ப நம்ம மனதிற்கான உடல்கள் எப்ப பலப்படும், எப்ப நமக்கான விளைவுகள குடுக்கும் அப்படின்னா, நம்ம என்ன எண்ணத்த விதைக்கிறோம்ன்றது தான் மிக மிக முக்கியமானது. அப்ப நம்ம காலையில இருந்து நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும், அல்லது அன்றாடம் நம்ம யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும், ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கான மாற்றங்களை குடுக்குமா அப்படின்னா, நமக்கான மாற்றங்களை குடுக்குது அப்படின்றத தான் சொல்றாங்க. அப்ப இது சயன்டிஃபிக்கா நம்ம ரிசர்ச் பண்ண முடியுமா? எஸ், சயன்டிஃபிக்கா நம்ம ரிசர்ச் பண்ண முடியும்ன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டேம்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர எடுத்து, அவங்க வந்து ஒவ்வொரு அந்த அந்த வாட்டர வந்து ஒரு கண்டென்ஸ் பண்ணி, ஐ மீன் அத ஒரு ஒரு முறையில அத வந்து கண்டென்ஸ் பண்ணி, சில எக்ஸ்பெரிமென்ட் பண்றது மூலமா, அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு தண்ணீல இருக்கக்கூடிய அந்த தண்ணீய வந்து ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும்போது, அது என்ன மாரியான வடிவங்களா மாறுதுன்றத சயன்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த சயன்டிஃபிக் ப்ரூவ் வந்து நாட் ஒன்லி ஃபார் வாட்டர் மட்டும் இல்ல. நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் அந்த மாற்றங்கள உருவாக்குதுன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அத ஜஸ்ட் ஒரு ஸோ இவங்க வந்து இந்த டாக்டர் மசூரோ சொல்றாங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வராங்க, அந்த ஒவ்வொரு தண்ணீய வந்து தண்ணீய ஒரு சாம்பிள் எடுத்து, அத வந்து டிஃபரண்ட் எமோஷன்ஸ்ல கொண்டு வராங்க. டிஃபரண்ட் எமோஷன்ஸ்ல. ஸோ அந்த வாட்டர் என்ன ஆகுதுன்னா, ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மூலக்கூறுகள் உண்டுன்றது தெரியும். அப்ப அத ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அப்ப நம்ம வாட்டருக்கு வந்து ஒரு மெமரி இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? கோயில்ல நம்ம தீர்த்தம் வாங்குறது, தென் நம்ம மிக முக்கியமான எல்லா சடங்குகள்லயும் அந்த தண்ணீர நம்ம பயன்படுத்தக்கூடிய அ காரணங்கள் ஆகுது. அப்ப நீங்க வீட்ல ஒரு ஹோமம் பண்றீங்க, அல்லது கோயில்ல வந்து ஒரு தீர்த்தம் குடுக்குறாங்க, காசுல தீர்த்தம் குடுக்குறாங்க. அப்ப நம்ம நம்ம அந்த தண்ணிக்கு வந்து இட்ஸ் ஹேவன் அ சர்டன் மெமரி சொல்றாங்க. அதுக்கு வந்து சில நினைவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வார்த்தை வந்து லவ் அண்ட் கிராட்டிட்யூட் சொல்லும்போது, அப்ப அன்பு மற்றும் நன்றி உணர்வு சொல்லும்போது, அந்த தண்ணியோட மூலக்கூறுகள் என்ன மாரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப அதே சமயத்துல ஈவில் சொல்றாங்க. ஒரு கெடுதலான ஒரு வார்த்தை சொல்லும்போது, அதே தண்ணியோட அ அந்த அந்த ஷேப் வந்து மாறுறத சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லும்போதும், அப்ப மிக முக்கியமா தேங்க் யூ சொல்லும்போது, அந்த நீரின் மூலக்கூறு என்ன மாரி ஆகுதுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிரவுன் மாரி ஆகுது சொல்றாங்க. அது மாரி அமைதின்னு சொல்லும்போது, அதே தண்ணி தான் அந்த தண்ணியோட அமைப்பு வந்து கிட்டத்தட்ட அமைதிக்கான விஷயங்கள் இதாகுது. இது என்ன சொல்றாங்க? சிம்போனி சொல்றாங்க. ஒரு இசைக்கான விளைவுகள் சொல்றாங்க. இத வந்து அதே மியூசிக் வந்து ஒரு ஹெவியா போடும்போது இந்த மாரி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்டின்னா, அப்ப மிக முக்கியமா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும், எல்லா நிகழ் எல்லா நிகழ்வுகளையும் நம்ம ஒரு நிமிஷம். அப்ப எல்லா நிகழ்வுகளையும் நமக்கு வந்து நமக்கு வந்து அதுக்கான மாற்றங்கள உருவாக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விளைவுகள உருவாக்குது அப்படின்றது நமக்குள்ள தெரியுது. அப்ப மிக முக்கியமா அப்ப நெறைய விஷயங்கள் நம்ம எண்ணங்கள் சொன்னா கூட, நம்ம மனதிற்கான உடல்ன்னு நம்ம சொன்னா கூட,
நம்ம அதை நம்ம விளைவுகளை எதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படின்னா நம்முடைய மூளை தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்ப மிக முக்கியமான நம்ம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மிக மிக ஒரு 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 கடவுளின் ஒரு பெரும் ஒரு படைப்பு அப்படின்னா நம்முடைய மூளை பகுதியை சொல்லலாம். அப்ப ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? நமக்கு வந்து நம்ம நம்முடைய மூளை பகுதியில வந்து நம்முடைய நினைவுகள் அல்லது அந்த எண்ணங்களுக்கான கையாளக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய பதிவுகள் நம்முடைய மனத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒண்ணு புற மனது சொல்றாங்க. இன்னொன்னு ஆழ் மனது சொல்றாங்க. அப்ப இந்த கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எதெல்லாம் நம்ம கண்ணால நம்ம பார்க்குறோமோ, எதெல்லாம் நம்ம பிசிக்கலா நம்ம உணர்றோமோ, அது எல்லாமே நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து நமக்குள்ள அத ஹேண்டில் பண்ணுது. எதெல்லாம் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் ரிப்பீட்டடா அந்த பேட்டர்ன்ஸ உருவாக்குதோ, அது எல்லாமே நம்முடைய ஆழ் மனதுல பதியுது சொல்றாங்க. அப்ப எத நம்ம அன்றாடமா நம்ம ஒரு நிகழ்வ திருப்பி திருப்பி நம்ம செய்றோமோ, அது கான்ஷியஸ் மைண்ட் செய்யுது. அந்த கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பேட்டர்ன கிரியேட் பண்ணி நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நமக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இத என்ன சொல்றாங்க, நம்மளுடைய புற மனத வந்து ஆப்ஜெக்டிவ் மைண்ட், சப்ஜெக்டிவ் மைண்ட்ன்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்டிவ் மைண்ட்ன்னா என்னது? அப்ப நம்ம எதெல்லாம் ஒரு புற பொருள் மூலமா நம்ம பார்க்கிறோமோ, அத கத்துக்கூடிய விஷயங்கள் வந்து இட் இஸ் அன் ஆப்ஜெக்டிவ் மைண்ட்ன்னு சொல்றாங்க. ஆனா சப்ஜெக்டிவ் மைண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து அதுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றது தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் வந்து ஒரு சேரோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சேர்ன்ற நம்ம சின்ன வயசுல சொல்றோம். எந்த ஒரு விஷயத்த புதுசா பார்க்கும்போது, அந்த பொருள் அதை எடுத்துக்கிடும். ஆனா அந்த ஆப்ஜெக்டிவ் மைண்ட், அப்ப அந்த சப்ஜெக்டிவ் மைண்ட் என்ன செய்யும் அப்படின்னா, அப்ப அந்த சேர் வந்து தலைகீழா இருக்கு அப்படின்னா, அத எப்படி நேராக்குறது அப்படின்றத கத்து தரும். அப்ப மிக முக்கியமா ஒரு லாஜிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து எல்லாமே இந்த கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது. ஆனா, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து இந்த கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து வேறுபட்டது சொல்றாங்க. அதுதான் ஆழ்மனதின் அற்புதங்கள் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப மிக முக்கியமா இந்த ஆழ்மனதுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, நமக்கு உண்மை, பொய் அப்படின்றத அத பிரிச்சு பார்க்க தெரியாதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம நம்ம ஆழ்மனத நம்ம யார் ரெகுலரா ஒரு சரியான முறையில பயன்படுத்தும்போது, அவங்க வாழ்க்கைக்கான மாற்றங்கள உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா, அந்த ஆழ்மனதுக்கான பதிவுகள் எதிலிருந்து உருவாகுது? புறமனதிலிருந்து இருந்து. அது கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம திருப்பி திருப்பி ஒரு நல்ல செயல்கள் நம்ம செய்ய செய்ய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம வாழ்க்கையில எது வேணுமோ அதை நம்ம திருப்பி 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 நம்ம யோசிக்கும் போது அது கான்சியஸ் மைண்ட்ல உருவாகுது. அந்த கான்சியஸ் மைண்ட்ல உருவாகக்கூடிய அதுல எல்லா விளைவுகளும் சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவுகளா வருதுன்னு சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இதையும் சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 குரூப்பா பிரிச்சுட்டு, ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த பியானோ வாசிக்க தெரிஞ்சவங்களுக்கும், ஒருத்தவங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியாதவங்களுக்கும் 2 குரூப்பா பிரிச்சு அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்ப பியானோ வாசிக்கிறவங்க தொடர்ந்து 1 மாசம் வாசிக்கிறவங்களுக்கும், ஒரு பியானோ அவங்க கையில எதுவுமே இருக்காது. ஆனா வாசிக்கிறது மாரி நீங்க அத முயற்சி பண்ணிட்டே இருங்க. அந்த நோட்ஸ மட்டும் முயற்சி பண்ணிட்டே இருங்க. அப்ப அவங்க முன்னாடி எந்த பொருளும் இருக்காது. ஐ மீன் பியானோ எதுவுமே இருக்காது. இன்னொருத்தவங்க வந்து பியானோ யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப கிட்டத்தட்ட 1 மாசம் ஒரு செர்டைன் பீப்பிள அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த மூளை பதிவுகள அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அப்ப ஒரு பிசிக்கலா ஒரு பியானோ வாசிக்கிறவங்களுடைய மூளையோட பதிவுகள காட்டிலும், ஒரு கற்பனையில அந்த பியானோ வாசிக்கிறவங்களுடைய மூளையோட செயல்பாடுகள்ல வந்து நெறைய மாற்றங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்ப இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஆழ் மனதுல நமக்கான வாழ்க்கைக்கான தேவைகள, வாழ்க்கைக்கான விஷயங்கள யாரு திரும்ப 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 யார் உருவாக்குறாங்களோ, அது வந்து அந்த மூளையில ஒரு பதிவுகளா உருவாகி, அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகுதுன்றத சொல்றாங்க. என்ன காரணம் அப்டின்னா, இந்த உடலுக்கு மிக இயல்பாவே தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குன்றத சொல்றாங்க. இப்ப நம்ம ஆழ் மனதுல நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் நம்மள தெரிஞ்சோ, தெரியாமலோ நம்மள பாதிக்குது அப்டின்றத சொல்றாங்க. அப்ப நம்முடைய புற மனதுல நம்ம என்னெல்லாம் எண்ணங்கள் உருவாக்குறோமோ, அது ஆழ் மனதுல பதியுது. ஆழ் மனதுல பதியக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கான மாற்றங்கள உருவாக்குதுன்றத சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்முடைய ஆழ் மனது வந்து மிக மிக முக்கியமானது சொல்றாங்க. அப்ப
நிறைய இதை பத்தி நம்ம நிறைய சொல்லலாம். பட் நம்ம இதை காட்டிலும் இதை எப்படி நம்ம மனதை நம்ம வழிமுறைப்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல மிக மிக முக்கியமானது, நம்ம இந்த 10 வழிமுறைகளை நம்ம பயிற்சி பண்ணி பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் உருவாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இன்னைக்கு நம்ம உடலை வந்து நம்ம உடலை வந்து பண்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அப்ப உடலை வந்து நம்ம ஒரு நோய்கள் இல்லாம வாழணும் அப்படின்னா அதுக்கு புற வழிகள் இருக்கு. ஆனா மனதை நம்ம வழிமுறைகள் படுத்துறது தான் இந்த வாழ்க்கை ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்ப இந்த கையை நான் அசைக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த கை அசையும் போது சரியான இருக்கு. ஆனா நான் 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 அதை கட்டுப்படுத்த முடியாம எப்பவுமே என் கை அசைச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த கை அசைகிறது, அப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கேன். இந்த கை அசைச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இந்த 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 கைய வந்து நான் பிடிச்சு வச்சிருக்க முடியும். இது பிடிச்சு வச்சிருக்க முடியும். இது வந்து ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா, மனதுன்னு சொல்லக்கூடியத நம்மளால பார்க்க முடியல. அத எப்படி கட்டுப்படுத்த முடியலன்றது தெரியறனால தான் இன்னைக்கு நெறைய காரணங்கள் ஆகுதுன்றத சொல்றாங்க. அப்ப இப்படி என் கையில வந்து நான் இந்த மாரி நெறைய பொருள்கள் நான் கையில வச்சிருந்தேன். இந்த மாரி நெறைய பொருள்கள் நான் கையில வச்சிருந்தேன் அப்படின்னா, புதுசா ஒரு பொருள் வருதுன்னா, இத வாங்க முடியாது. அப்ப இத நான் என் கையில இருக்கக்கூடிய பொருள நான் கீழ வச்சுட்டு, இந்த தேவையில்லாத விஷயத்த நான் வச்சுட்டு, எப்படி தேவையான விஷயத்த நான் உருவாக்கணும் அப்படின்னா, என் கைகள் வந்து எப்ப அது ஃப்ரீ ஆகும்போது மட்டும் தான், அந்த தேவையான விஷயத்த ரிசீவ் பண்ற மாரி, அப்ப நம்ம வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள் வேணும், நெறைய முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய எதிர்மறையான எண்ணங்களோ, எதிர்மறையான உணர்வுகள் நமக்குள்ள வைக்கும்போது, நமக்கான மாற்றங்கள் உருவாகாதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எதெல்லாம் நம்ம வாழ்க்கைய பத்தி, ஆரோக்கியத்த பத்தி, வளத்த பத்தி, நம்முடைய உறவுகள் பத்தி எதெல்லாம் நமக்குள்ள எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனதுல இருக்கும்போதோ, அல்லது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கும்போது, நமக்கான மாற்றங்கள உருவாக்க முடியாதுன்றத சொல்றாங்க. அப்ப இந்த ஆழ் மனதுல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள நமக்குள்ள அந்த மாற்றங்கள் உருவாக்கும்போது மட்டும் தான், இந்த வாழ்க்கைக்கான மாற்றங்கள், நம்ம மனதிற்கான மாற்றங்கள உருவாக்க முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா இந்த பயிற்சிகள நீங்க ரெகுலரா நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மிக மிக ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றங்கள நமக்குள்ள உருவாக்க முடியும்ன்றத சொல்றாங்க. அப்ப அதுல நெறைய வழிமுறைகள் இருக்கு. நான் அத ஒவ்வொன்னா நம்ம இப்ப பயிற்சி பண்ணி பார்ப்போம். இப்ப அதுல மிக முக்கியமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்சுவலா சூப்பர் பிரெயின் யோகா சொல்றாங்க. அப்ப நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சா கூட, நம்ம இது எல்லாத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நம்முடைய பிரெயின். அப்ப நம்மளுடைய பிரெயின்ல வந்து கிட்டத்தட்ட ம் கிட்டத்தட்ட 20% சக்தி நம்மளுடைய பிரெயின்ல இருக்கும்போது மட்டும் தான், இந்த உடல கண்ட்ரோல் பண்ணுது. நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த பிரெயினுக்கான எனர்ஜி நமக்குள்ள எப்படி குடுக்குறது அப்படின்னா, இத வந்து சூப்பர் பிரெயின் யோகா. அப்ப நம்ம ஏற்கனவே இத பத்தி நம்ம ஒரு தடவ நம்ம கிளாஸ்ல பேசியிருக்கோம். அப்ப அந்த சூப்பர் பிரெயின் யோகா யார் ரெகுலரா பண்ணும்போது, அவங்களுடைய பிரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸலன்ட்டான இந்த விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, டீட்டெயிலா பேசியிருக்கோம். இப்ப ஷார்ட்டா டைம் இல்லாதனால நான் அத எப்படி செய்யணும்னு மட்டும் நான் சொல்றேன். அப்ப மிக முக்கியமா உங்களுடைய இடது கை, வலது காது, வலது கை, இடது காது. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய வலது கை வந்து மேல இருக்கிற மாரி இருக்கும். மேல இருக்கிற மாரி இருக்கணும். மேல இருக்கிற மாரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, ஆக்சுவலா நம்ம அந்த படத்துல போட்டிருக்காங்க பாருங்க. நாக்க மெல்லனத்தோட வச்சுக்கணும். தென் 50 வயசுக்கு கீழ இருந்தாங்க அப்டின்னா, அவங்க கிழக்கு திசை நோக்கி, 50 வயசுக்கு மேல இருந்தாங்க அப்டின்னா, அவங்க வடக்கு திசை நோக்கி, நாக்க மேல எந்திரிச்சு, மெதுவா நீங்க அ ஆக்சுவலா உட்காரும்போது மூச்ச உள்ள இழுக்கணும். எந்திரிக்கும்போது மூச்ச வெளியிடணும். தென் மூச்ச உள்ள இழுக்கிறது, தென் மூச்ச வெளியிடுறது. அப்ப தொடர்ந்து தொடர்ந்து இந்த மாரி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்டின்னா, நம்முடைய நம்முடைய மூளைக்கு தேவையான சக்தியோட மாற்றங்கள் வந்து மிக அதிகமாகும்ன்றத சொல்றாங்க. அப்ப ஒரு நாளைக்கு யார் இத 14ல இருந்து ஒரு 21 தடவ காலையிலயும், மாலையிலயும் அவங்க செஞ்சாங்க அப்டின்னா, அவங்களுடைய மூளையோட செயல்திறன் வந்து மிக மிக கிட்டத்தட்ட நம்ம இப்ப இருக்கக்கூடிய மூளையோட சக்திய காட்டிலும் 200 மடங்கு அந்த மூளையோட சக்திய பயன்படுத்த முடியும். அப்ப இந்த மூளை தான் நமக்குள்ள என்ன பண்ணுது? இந்த உடல கண்ட்ரோல் பண்ணுது. நம்முடைய தாட்ஸ கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம வாழ்க்கைக்கான அப்ப யார் இத ரெகுலரா பண்றோம் அப்டின்னா, அப்ப யாருக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸ் எனக்குள்ள எதிர்மறையான விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. என்னால
நிறைய யோசிக்க முடியுது. ஆனா என்னால செயல்படுத்த முடியல. உடல் சோர்வா இருக்கு, மனது சோர்வா இருக்கு அப்படின்னா, இத ரெகுலரா செஞ்சாங்க அப்படின்னா, படிக்கக்கூடிய குழந்தைகள் செய்யும்போதோ, அல்லது நம்ம ரெகுலரா செய்யும்போது, நம்முடைய உடலும் ஆரோக்கியமாகும், மனதும் ஆரோக்கியமாகறத நெறைய விஷயங்கள் சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்க்கறது ரொம்ப எளிமையா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா நம்முடைய மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த குண்டலினி சக்தி தலைக்கு போம்போது, நம்முடைய மூளையோட செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுதுன்றது சொல்றாங்க. அப்ப நெறைய இன்னைக்கு சாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே, தன்னுடைய மூளையோட செயல்திறன்ல வந்து அ அதிகப்படுத்தி அவங்க அந்த விகிதத்த அதிகப்படுத்தும்போது, அவங்களுடைய சிந்தனை திறன் வந்து மேம்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல மட்டும் நம்ம கத்துக்கணும் இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிடும்போது நெறைய மாற்றங்கள உருவாக்க முடியும். அப்ப இது எல்லாத்தையும் மாற்றம் எதுலருந்து உருவாகுதுன்னா, நம்மளுடைய மூளை பகுதி. அப்ப ரெகுலரா இந்த எக்சர்சைஸ் நம்ம பண்ணும்போது, மூளையோட செயல்திறன் வந்து அதிகப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அப்ப ரெகுலரா நீங்க செஞ்சு பார்க்கும்போது, நெறைய மாற்றங்கள் வந்து நமக்குள்ள உருவாகுதுன்னு சொல்றாங்க. இது வந்து சூப்பர் பிரெயின் யோகா. இன்னொரு விஷயம் என்ன? மூச்சு பயிற்சி. அப்ப ரெகுலரா நம்முடைய மூச்சு பயிற்சி பண்ணும்போது, நம்முடைய பிரெயின்ல வந்து சில மாற்றங்கள் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த சக்தி, இந்த பிராண சக்தி நம்முடைய மூளைக்கு போம்போது என்ன ஆகுது? மூளை வந்து மிக இயல்பாவே அமைதியாகுது சொல்றாங்க. அப்ப மூளை நமக்குள்ள அமைதி ஆகும்போது மட்டும் தான், அந்த அந்த எண்ணங்கள் வந்து பதிவுகள் ஆகுதுன்றத சொல்றாங்க. அப்ப ரெகுலரா நம்முடைய நம்முடைய எல்லா செயல்களும் இட் இஸ் கண்ட்ரோல்ட் பை பிரெயின் சொல்றாங்க. அப்ப ரெகுலரா இந்த பயிற்சி பண்ணும்போது, நமக்கான மாற்றங்கள நம்ம நெறைய உருவாக்க முடியுன்றத சொல்றாங்க. இப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செய்யும்போது என்ன மாற்றங்கள் உருவாகுதுன்றத பார்ப்போம். ஸ்பைன ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கோங்க. நாக்க மேல இழுத்து வச்சுக்கோங்க. மெதுவா மூச்ச உள்ள இழுத்துக்கோங்க. தென் மெதுவாக மூச்சை வெளிய விடவும். உங்களுக்கு எந்த வகையான மூச்சு பயிற்சி தெரிஞ்சாலும், நீங்க அத ரெகுலரா நம்ம பயன்படுத்தும்போது மட்டும் தான், அந்த மூளையில அதுக்கான மாற்றங்கள் உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. உங்க சுவாசத்த நிறுத்திக்கோங்க. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. உங்களுடைய சுவாசம் இயல்பானதா இருக்கட்டும். இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்க மன நிகழ்வுக்கும், மன உணர்வுக்கும் இப்பொழுதும் அதற்கான மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கா? குட். நம்ம அப்ப இந்த அமைதி தான் நமக்கான நெறைய மாற்றங்கள உருவாக்குதுன்றத சொல்றாங்க. இப்ப மிக முக்கியமா இதுல சயின்டிஃபிக்கா என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, யார் ரெகுலரா பிரீத்திங் பண்ணும்போது, அவங்களுடைய பிரெயின்ல வந்து அ நெறைய பேட்டர்ன்ஸ் ஆஃப் அ வேவ்ஸ் பார்த்திருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, டீட்டா சொல்றாங்கல்ல. அப்ப இந்த வேவ்ஸ் வந்து நமக்குள்ள அந்த பிரெயின்ல அதிகமாகும்போது, அந்த அந்த சக்தி அதிகமாகும்போது, ஒருத்தவங்களுடைய ஆழ் மனத வந்து அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. அப்ப மிக ஈஸியா அவங்க வாழ்க்கையில நெறைய மாற்றங்கள். அதனால தான் நெறைய சித்தர்கள்ல இருந்து, நெறைய பதஞ்சலி யோக சூத்திரங்கள்ல இருந்து, இப்ப எல்லா யோக முறைகள்லயும் இந்த சுவாசம்ன்றத வச்சிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம சூப்பர் பிரெயின் யோகா சொல்ற மாரி, அப்ப நல்ல சிவமயா சொல்லித் தரக்கூடிய டெய்லி நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சியும் நம்முடைய மூளையை பலப்படுத்துன்றது மிக மிக முக்கியமானது. இப்ப மிக முக்கியமா இந்த காலச்சக்கர நிகழ்வுல இப்ப செய்யக்கூடிய எல்லா பயிற்சிகளும் இதுக்கான மாற்றங்களை உருவாக்குதுன்றது தான் மிக மிக முக்கியமானது. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு வெளிப்புறமா பார்க்கிறோம். ஆனா அகப்புறமா ஒரு அறிவியல் ரீதியா நமக்கான மாற்றங்களை எப்படி உருவாக்குதுன்றத நம்ம இப்ப இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? மந்திர உச்சாடனம். அப்ப நம்ம நெறைய சமயத்துல நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம்? மந்திரங்கள் உச்சரிக்கிறது. அப்ப இத நான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பயிற்சிகள்லாம் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, நம்முடைய மனத வந்து பலப்படுத்துறதோ, அல்லது நம்முடைய நம்முடைய மைண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகுறத நீங்க ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். அப்ப மந்த்ரான்றது ஒரு மதத்திற்கானது இல்ல. இது வந்து உலகத்திற்கே பொதுவானது சொல்றாங்க. அப்ப ஓம் மந்த்ரா வந்து ஒரு உலகம் உருவானபோது உருவான மந்த்ரா சொல்றாங்க. அப்ப நம்ம மந்திர உச்சாடனத்துல நம்ம சாண்ட் பண்ணும்போது, இந்த முறைகள் நீங்க பயிற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம அத செஞ்சு பார்ப்போமா? அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு மந்திரம் நம்ம உச்சரிக்கும் போதும், இன்னொரு மந்திரம் உச்சரிக்கும் போதும், அதுல இருக்கக்கூடிய இடைவெளியில கவனம் வைக்கும்போது,
நம்மளுடைய மனது எப்படி அமைதியாகுது அப்படின்றத நம்ம இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கிறோம். தென் கண்கள மூடிக்கோங்க. ஸோ இந்த மந்திரம் நீங்க வெர்பலாவும் நீங்க சாண்ட் பண்ணிக்கலாம். அல்லது மனதுக்குள்ள கூட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க அத அப்சர்வ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ஒரு மந்த்ராக்கும், இன்னொரு மந்த்ராக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில கவனத்த வச்சு பாருங்க. ஓ ஓம் 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 பி ஸ்டில். இப்ப ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் உங்களால வருதா? அந்த எண்ணங்களற்ற தன்மை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த மனது இப்ப அமைதியாகும்போது, நம்ம உச்சந்தலையிலயோ, நம்ம உடல்ல ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ள அது டவுன்போர் ஆகுறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். குட். ஸோ மெதுவா கண்கள தொறந்துக்கோங்க. இப்ப அப்ப இது நம்ம எப்ப பண்ணலாம்? எப்பல்லாம் உங்களுக்கு மனம் வந்து ஒரு ஒரு மனம் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை ஆகும்போது, இத நம்ம பயன்படுத்தலாம்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அப்ப நம்மளுடைய மனத கண்ட்ரோல் பண்றது மிக, மிக முக்கியமானது 5 சென்ஸ் சொல்றாங்க. அப்ப 5 புலன்கள். அப்ப நம்ம கண்ல பார்க்கக்கூடியது, நம்ம செயல் செய்யக்கூடியது, காதுல கேட்கக்கூடியது, நம்ம உணரக்கூடியது, பேசக்கூடியது, இது எல்லாமே மிக, மிக முக்கியமானது சொல்றாங்க. அப்ப நம்ம அதனால தான் என்ன சொல்றாங்க, எல்லாத்துலயும் நல்ல விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம எப்பல்லாம் நம்ம தூங்க போம்போது, நம்ம கடைசியா நம்ம என்ன ஒரு விளைவுகள நம்ம பார்த்துட்டு தூங்குறோமோ, அதான் வந்து ரிமைனிங் நாளாகுது. அது மாரி காலையில எந்திரிக்கும்போது, நம்ம எத நம்ம பார்த்துட்டு யோசிக்கிறோமோ, அது ஃபுல்லா தான் அன்னைக்கு நாளைக்கு தீர்மானிக்கப்படுது சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு எண்ணங்கள்ல நம்ம விதைகள் மாரி சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம பார்க்கறது, கேட்கறது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்மெல் பண்றது, தென் நம்ம சாப்பிடுறது, இது எல்லாத்துலயும் நல்ல விஷயங்கள் நம்ம இந்த இந்த விஷயங்கள நமக்குள்ள கொண்டு வரும்போது மட்டும் தான், அந்த மாற்றங்கள் வந்து சரியாகுன்றத சொல்றாங்க. ஸோ நான் டைம் இல்லாதனால ஷார்ட்டா சொல்றேன். பட் அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, அப்ப நம்ம லைஃப்ல எதெல்லாம் வேணுமோ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அத லிஸ்ட் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன வேணும்ன்றத நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் அத அதுக்கப்புறம் அத அடையக்கூடிய விஷயங்கள நம்ம யோசிச்சு பார்க்கணும். மிக முக்கியமா என்ன செய்யணும் அப்டின்னா, அத அடைஞ்ச மாரி நம்ம கற்பனை பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப எப்பல்லாம் நம்ம கற்பனை பண்ணும்போது மட்டும் தான், அது நிகழ்வாவே நமக்குள்ள நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்றாங்க. இப்ப நம்ம நெறைய சமயத்துல நம்ம நமக்கு என்ன வேணும்ன்றது விஷயத்த அதனால தான் என்ன சொல்றாங்க, நியூ இயர் அப்ப வந்து கோல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இலக்குகள் சொல்றாங்க. அப்ப நம்ம லைஃப்ல எது வேணுமோ என்ன காரணம்? நம்முடைய எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. எழுத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. நம்ம உருவாக்கக்கூடிய உணர்வுக்கு ஒரு சக்தி இருக்கு. நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு. அப்ப நம்ம ஒரு நம்ம வாழ்க்கையில என்ன வேணும்ன்றத யாரு உருவகப்படுத்தலையோ, அவங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒரு ஒரு பியானோ வாசிக்கிறவங்க அவங்க கையில இல்ல. ஆனா, அந்த வாசிக்கிற மாரி அவங்க உருவகப்படுத்துனதுக்கே அவங்களோட பிரெயின்ல வந்து அந்த எனர்ஜி உருவாகுதுன்னா, நான் வாழ்க்கையில நான் என்ன ஆகணும்? என்னுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும்? மனது எப்படி இருக்கணும்?
என்னுடைய தொழில் எப்படி இருக்கணும், உறவுகள் எப்படி இருக்கணும்ன்றத நம்ம நேர்மறையாகவே நம்மளால யோசிக்க முடியல அப்படின்னா, அந்த விளைவுகள் நம்ம லைஃப்ல வந்து வராதுன்றத சொல்றாங்க. அப்ப அதனால தான் பிரவுன் இதுல என்ன சொல்றாங்க, யாரால ஒருத்தங்களால கற்பனையில கூட அவங்க நல்லா இருப்பாங்கன்றத யோசிக்க முடியலையோ, நிகழ்கால வாழ்க்கையில அது சாத்தியம் இல்லன்றத சொல்றாங்க. அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் மிக, மிக முக்கியமானது. அப்ப நம்ம எப்படி நம்ம உருவகப்படுத்தணும்ன்றத ஷார்ட்டா நான் சொல்றேன். நீங்க பாருங்க. இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொல்லைகளை நினைச்சு நொந்து போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிமிக்கைகளை தான் நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க. எனக்கு இருக்கிற கடன் சுமையை பத்தி நான் கேவலமா நினைக்கிறேன்னு சொல்றதுனால அதை உங்களுக்கு நீங்களே உறுதி செஞ்சுக்கிறீங்க. உங்களோட ஒவ்வொரு அணுவிலையும் அன்பால் புணர்ச்சியின் குணத்தை பத்தி கேள்வி விளங்கிய காரணத்தினால அவரு தாக்கப்பட்டதை சுத்தியே எல்லாம் அமைஞ்சிருந்தது. தனக்கு வேணான்னு அவரு நினைக்கிற விஷயத்து மேலதான் அவர் முழு கவனத்தையும் செலுத்துறாருன்னு நான் சுட்டி காட்டினேன். அவரு எனக்கு அனுப்பின மின்னஞ்சலை நான் அவருக்கே திருப்பி அனுப்பி இத படிச்சு பாருங்க, இத பத்தி நீங்க உணர்ச்சி வசம் நான் சொன்னத அவரு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு தான் மனசார விரும்புற விஷயங்கள்ல தன்னோட கவனத்தை உண்மையாவே செலுத்த தொடங்கினாரு. அடுத்த 7-8 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம அற்புதம் தான் சொல்லணும். அவரோட அலுவலகத்துல அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு வேற பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க, இல்லனா வேலையில இருந்தே போயிட்டாங்க. அவரை தொந்தரவு செய்யறதையும் விட்டுட்டாங்க. இப்போ தன்னோட வேலையை அவரு நேசிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ அவரு தெருவுல நடந்து போகும்போதெல்லாம் அவரை யாரும் துன்பப்படுத்துறதே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டினாங்க. எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு தனக்கு வேணுங்கிறதுல கவனம் வச்சதால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம வெளி தோற்றத்திலையும் நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோட இருக்கலாம். அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை நாம கோபமா இருந்தோம்னா அதே மாதிரி கோபமான மக்களையும் மோசமான சந்தர்ப்பங்களையும் தான் நாம நிச்சயமா ஈர்ப்போம். நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது உங்க உணர்வு நிலையில ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்களை தான். அது சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாமலேயும் இருக்கலாம். இருக்கிற சக்தியை கவனிச்சீங்கன்னா அது நம்மள சுத்தி இருக்கிறத பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும். ஈர்ப்பு, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், சந்தோஷம், உங்களோட காரு, உங்களோட சமூகம். இந்த கருத்து தான் இருக்கிறதுலயே புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில இது ஒரு பரிபூர்ண மாற்றத்தை உண்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. நம்மள பலர் தெரியாமையே கவர்ந்து இழுக்கிறோம். அது மேல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நினைக்கிறோம். நம்மளோட எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு தானியங்கி இயக்கத்துக்கு தள்ளப்படுது. அதனால நம்மள நோக்கி ஈர்க்கப்படுறதெல்லாம் தன்னிச்சையா அமையுது. இத நீங்க இப்பதான் முதல் முறையா கேக்குறீங்கன்னா, என்னது நான் என்னோட எண்ணத்தை கண்காணிக்கணுமா, இது பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலா அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, லைக் அட்ராக்ட் லைக் சொல்றாங்க. அப்ப நம்ம எதை யோசிக்கிறோமோ, அததான் நம்ம வாழ்க்கையில வந்து திருப்பி திருப்பி உருவாக்கப்படுறோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப ஸ்ட்ரக் அப்ப மிக முக்கியமா நமக்குள்ள என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் மிக மிக முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து நம்ம கற்பனையானது கிடையாது. எல்லாமே நமக்கான மாற்றங்கள் அப்படின்றது நமக்குள்ள தெரியற மாரி இருக்கும். இப்ப மிக முக்கியமா என்ன சொல்றாங்க? ஐ அம் தி பிரசன்ட் சொல்றாங்க. அப்ப நம்ம நெறைய சமயத்துல நம்ம எதை யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு கடந்த கால நிகழ்வுகள பத்தி யோசிக்கிறோம், அல்லது எதிர்காலத்த பத்தி யோசிக்கிறோம். ஆனா, யாரு தான் பிரசன்ட்ல யோசிக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் தான் அந்த மாற்றங்கள் வந்து சாத்தியன்றத சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா நம்ம உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் வந்து கடந்த காலம் இல்லாமயோ, கடந்த காலம் என்ன ஆகும்? நமக்கான பயத்த உருவாக்கும். எதிர்காலம் நமக்குள்ள என்ன உருவாக்கும்? அதுவும் ஒரு சில பயத்த உருவாக்கும். அப்ப நிகழ்காலத்துல யாரு வாழ்றாங்களோ, அவங்களுக்கு தான் அவங்களுக்கான மாற்றங்கள் உருவாக்குறாங்கன்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் செய்யக்கூடிய தியானம். அப்ப யார் ரெகுலரா தியானங்கள் பண்ணும்போது,
அவங்களுக்கான மாற்றங்கள் வந்து உருவாகுதுன்றத சொல்றாங்க. தியானங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மனதில இருக்கக்கூடிய அந்த பழைய எதிர்மறையான எண்ணங்கள்லாம் ஆகுது சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா அடுத்தது வந்து நன்றி உணர்வு. அப்ப நெறைய சமயங்கள்ல நம்ம எத யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கிடைக்காத விஷயங்கள் பத்தி நம்ம யோசிக்கிறோம். யாரு தன் வாழ்க்கையில கிடைச்ச விஷயங்கள தொடர்ந்து அவங்களுக்கான கிடைச்ச விஷயங்களுக்கு யாரு நன்றி உணர்வு செலுத்துறாங்களோ, அவங்களுக்கு தான் வாழ்க்கையில நெறைய கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கிடைப்பதற்கான சாத்தியங்கள் உருவாகுதுன்றத சொல்றாங்க. அப்ப கிராட்டிட்யூட் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக் ஃபார் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அப்ப நம்ம ஆரோக்கியமாகட்டும், உங்கட்ட இருக்கக்கூடிய உறவு முறைகளாகட்டும், வளமையாகட்டும், ஏற்கனவே நம்மட்ட என்ன கிடைச்சிருக்கோ, அதுக்கு நெறைய நம்ம நன்றி பாராட்டும்போது, நெறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கடுத்து மன்னிப்பு பிரார்த்தனை. அப்ப நம்ம இன்னைக்கு நெறைய சமயத்துல உறவுகள் நெனச்சு நமக்கு நெறைய வருத்தங்கள், கவலைகள் இருக்கும். அப்ப இந்த மனநிலைகள மாத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்டின்னா, நன்றி பிரார்த்தனை செய்றது மன்னிப்பு பிரார்த்தனை செய்றது மிக மிக முக்கியமானது. கைகள இப்டி வாழ்த்துற பொசிஷன்ல வச்சுக்கோங்க. யாரோட செயல்கள் நமக்குள்ள காயங்கள், வருத்தங்கள் இருக்கோ, அவங்க முன்னாடி இருக்கிற மாரி உருவகப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு யார நெனச்சா ரொம்ப வருத்தம், கவலை இருக்கோ, அவங்க முன்னாடி இருக்கிற மாரி உருவகப்படுத்தி பாருங்க. நான் இறைவனின் ஆசியுடன் இவர்களை நான் முழுமையாக மன்னிக்கின்றேன். அவர்கள் தெய்வீக அன்பினாலும், தெய்வீக இரக்கத்தினாலும் ஆஸ்வதிக்கப்படட்டும். அவர்கள் வாழ்க்கையில் எதுவெல்லாம் நல்லதோ, அது முழுமையாக கிடைக்கட்டும். நான் இவர்களை முழுமையாக மன்னிக்கின்றேன். உங்க கையில வந்து ஒரு ஒரு அமைதிக்கான சக்தி அந்த நபர நோக்கி போற மாரி கற்பனை பண்ணி பாருங்க. தென் இப்படி கார்ட ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கட், கட், கட். அதுக்கப்புறம் அதே நபர்ட்ட மானசீகமா அவங்கட்ட நேரா கேட்கணும்னு அவசியம் இல்ல. மானசீகமா அவங்கட்ட மன்னிப்பு கேட்டு பாருங்க. கடவுளின் ஆசையுடன் நான் தெரிந்தோ தெரியாமலோ இவர்களை காயப்படுத்தியிருந்தால், அதற்காக நான் முழுமையாக வருந்துகின்றேன். அவர்கள் என்னை முழுமையாக மன்னித்தமைக்கு மிக மிக நன்றி. என்னை முழுமையாக மன்னித்தமைக்கு மிக மிக நன்றி. நீங்கள் என்னை முழுமையாக மன்னித்தமைக்கு மிக மிக நன்றி. கட், கட், கட். இப்ப நம்ம கடவுள்ட்ட ஆசைகள் கேட்கலாம். இறைவா உங்களது மேலான ஆசைகளால் எங்கள் 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 அனைவரையும் அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் மற்றும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையால் ஆசிர்வதித்தமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். குட். நம்ம இது ரெகுலரா நம்ம பயிற்சி பண்ணோம்னா, உறவுகள் ரீதியா நம்மளுடைய மனதுல வந்து சில சங்கடங்கள் இருக்கு, சில வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த உறவு முறைகளிலும் நெறைய முன்னேற்றங்கள் உருவாகும். இந்த நிலைகள்னால நம்மளுடைய மனதுல இருக்கக்கூடிய கவலைகளும் நெறைய மாறுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக் வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? மிக மிக முக்கியமானது சுய அன்பு, செல்ஃப் லவ். அப்ப இன்னைக்கு நெறைய சமயங்கள்ல நம்ம வெளிப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும், நம்ம யார்ட்டயோ நம்ம அன்பு எதிர்பார்க்கிறோம். என்ன இவங்க ஏமாத்திட்டாங்க, என்ன வருத்தப்படுத்திட்டாங்க, என்ன காயப்படுத்துறாங்க, நம்ம நெறைய விஷயங்கள் சொல்றதுக்கான காரணங்களா இருக்கு. ஆனா இது எல்லாமே என்ன என்ன காரணங்களா இருக்குன்னா, நம்ம நம்மட்ட இல்லாத நம்ம மேல நம்ம செலுத்தாத அன்ப தான் நம்ம பிறர்ட்ட ஒரு அன்பா எதிர்பார்க்கிறோம்ன்றது சொல்றாங்க. அப்ப மிக முக்கியமா அடுத்தவங்கட்ட நம்ம அன்பு செலுத்துறது எவ்வளவு மிக மிக முக்கியமானதோ, நம்மிடமே நம்ம அன்பு செலுத்துவது மிக மிக முக்கியமானது. அப்ப இந்த அன்ப நமக்குள்ள செலுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து நெறைய மாற்றங்கள் உருவாகும். இப்ப டெய்லி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள நம்ம செல்ஃப் அப்ரிஷியேட் பண்றது, நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்மள பாராட்டுறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்மள நேசிக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யும்போது, நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய மாற்றங்கள் வந்து உருவாகும்ன்றத சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம பிராணிக் சைக்கோதெரபில நம்ம மனரீதியான எண்ணங்களுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாரியான ஹீலிங்லாம் நம்ம பண்ணும்போது, நெறைய நம்மட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், டிப்ரஷன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்எஸ்என் சக்ராஸை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, அதுக்கான தியானம், இதெல்லாம் நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பிராணிக் சைக்கோதெரபில நம்ம பண்ண முடியும். இப்ப மிக மிக முக்கியமானது வந்து, நம்ம இவ்வளவு விஷயங்கள் இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. பட் இந்த நிகழ்வ நம்ம ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இன்னும் நெறைய மாற்றங்கள நமக்குள்ள உருவாக்க முடியும்ன்றத சொல்றாங்க. இப்ப ஷார்ட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மன ரீதியான ஒரு ஹீலிங் நம்ம பண்ணிட்டு, இந்த செஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸ்பைன ஸ்ட்ரெய்ட்டா வச்சுக்கோங்க. இந்த சிகிச்சைய நான் முழுமையா ஏத்துக்கிறேன்னு சொல்லிக்கோங்க. இப்போ உங்க இப்போ உங்க மனதுல இருக்கக்கூடிய எந்த வகையான கவலைகளா இருக்கலாம், அல்லது வருத்தங்களா இருக்கலாம். இது முன்னாடி இருக்கக்கூடிய மனநிலைக்கும், இந்த சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மனநிலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்த நீங்க உணர்ந்து பாருங்க.
ஸோ இந்த சிகிச்சையை நான் முழுமையா நம்புறேன்னு சொல்லிக்கோங்க. இந்த ஹீலிங்கை நான் முழுமையா நம்புறேன்னு சொல்லிக்கோங்க. எது உங்க மனதை ரொம்ப இப்ப கவலைப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு, கவலைப்படுத்தக்கூடிய செயல்களா இருக்கோ, இதுல இருந்து எனக்கு கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகணும்னு மட்டும் நீங்க கவனத்தை வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிகிச்சையை நான் முழுமையை ஏத்துக்கிறேன்னு சொல்லிக்கோங்க. கண்ணுகளை மூடிக்கோங்க. இறைவா, இந்த சிகிச்சையை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். கண்ணுகளை மூடிக்கோங்க. உங்களுடைய மூச்சு காத்து மேல கவனத்தை வச்சுக்கோங்க. ஸோ நான் பிராணி ஹீலிங்ல ஒரு பிராணிக் சைக்கோதெரபின்னு இருக்கு, பிராண மனவியல் சிகிச்சைன்னு இருக்கு. ஸோ அந்த வகையான ஹீலிங் தான் உங்களுக்கு நான் பண்றேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த எண்ணங்கள் உங்களை ஆக்கிரமிச்சிருக்கோ அந்த 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 எண்ணங்கள் மட்டும் போட்டுன்னு மட்டும் நீங்க உருவப்படுத்திடும். உங்க மனதில் இருக்கக்கூடிய அமைதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அந்த எண்ணங்களற்ற தன்மை இருந்துச்சு அப்படின்னா, அந்த எண்ணங்களற்ற தன்மைக்கான அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இது இந்த நிகழுக்கு முன்னாடி அந்த எண்ணங்கள் உங்க மனதில் திருப்பி திருப்பி அந்த எண்ணங்கள் உங்களால திருப்பி அதை ஞாபகப்படுத்த முடியுதான்றதை பாருங்க. குட். ஒரு நன்றி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து மத குருமார்களுக்கும், ஆன்மீக சான்றோர்களுக்கும், குணமளிக்கும் தேவதைகளுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் மேலான நன்றிகள். இந்த விலை மதிக்க முடியாத அனுபவங்களை கொடுத்துமைக்கும் உங்களது மேலான குணமளிக்கும் சக்திக்கும் மிக மிக நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து வழியை நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி சங்கம் நிர்வாகிகளுக்கும், குணபாலன் ஐயா அவர்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இதில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் மிக மிக நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன் எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியம், அமைதி, செல்வ செழிப்பு, அபரிதமான பொருளாதார முன்னேற்றம், எல்லா விதமான வளங்களினால் ஆசத்துமைக்கு நன்றி. நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றி. முழு நம்பிக்கையுடன். நன்றி. முழு முழு நம்பிக்கையுடன். நான் கடவுளை ஆழமாக நம்புகிறேன். நான் எனது குருவை ஆழமாக நம்புகிறேன். நான் எனக்குள் இருக்கும் கடவுளின் தன்மையை ஆழமாக நம்புகிறேன். நன்றி. முழு நம்பிக்கையுடன்.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு நன்றி. குடமலன் ஐயா அவர்களுக்கும் மிக மிக நன்றி. ஸோ இந்த வீடியோவை நீங்க போடும்போது இதே பயிற்சி நீங்க கேட்டீங்கனாலும், இந்த ஹீலிங்கை நீங்க ப்ளே பண்ணீங்கனாலும் அதே ரிசல்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். குட். எப்படி நமக்கு இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சது, எப்படி நமக்கான ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ற மாதிரி நம் மனதில இருந்து ஒரு சுதந்திரம் நமக்குள்ள கிடைக்கும்போது நம்ம விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுன்றது தான் இன்னைக்கு ஐயா வந்து மிக முக்கியமான நாள்ல மனதை பத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி. அப்ப மிக நன்றி முக்கியமா நன்றி இது ஐயா. எல்லாத்துக்கும் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஃபெய்த், நம்பிக்கை. அப்ப நம்பிக்கையோட நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நமக்கான மாற்றங்களை தரும்ன்றது மிக மிக. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. டைம் இல்லாதனால நான் ஷார்ட்டா சொல்றேன். நன்றிங்க, நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். சிறப்பு. இன்றைய நிலைகள்ல நமக்கு எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஒரு மனதை பற்றி அற்புதமான ஒரு விளக்கம் அளித்து அனைவருக்கும் ஒரு புரிதலையும் நல்ல ஒரு நிகழ்வையும் ஏற்படுத்தி கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. சிறப்பு. ஐயாவோட வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து டைமும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து முழுசா நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க வகுப்பை வந்து சிறப்பா கொடுத்திருக்காங்க. டைம் ஆனாலும் நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு முழுமையா எல்லாருக்கும் வந்து சிறப்பா இருந்தது அப்படிங்கிறது உணர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உண்மையான விஷயம். அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை கேள்விதான் பட்டிருக்கோம். அந்த எண்ணம் போல் வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதற்கு இன்றைக்கு எல்லாருமே ஒரு அடித்தளம் விட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுதந்திர தின நாளில் அனைவரும் வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருக்கோம். உண்மையிலுமே வந்து இது எங்கேயும் போய் வெளியில தேட வேண்டிய விஷயங்களே கிடையாது. இன்றைய வாழ்க்கை முறையில வந்து நம்ம எல்லாத்தையும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற கதையில நம்மள்டே இருக்கிறது நம்ம எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா எல்லா விஷயங்களும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து நமக்கு சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து அந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்பது மனதை எந்த அளவுக்கு செம்மைப்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களுடன் இன்றைய வகுப்பை கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே 10 உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. தினமும் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இதில் பாதியில் அடங்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி, சூப்பர் பிரெயின் யோகா, உடற்பயிற்சியிலேருந்து எல்லா விஷயங்களும் நம்ம தினமும் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த காலச்சக்கரத்துக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இரையாற்றல் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அது எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே உணர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாத்ரி மகரிஷியோட பிறந்த தினம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே நமக்கு அந்த ஐயா வந்து ஆசீர்வதித்து நமக்கு அந்த வகுப்பை வந்து சிறப்பித்து கொடுத்தாங்க. அதனுடைய வழிகாட்டுதல்ல இருக்கிற இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா வந்து நேரடியா அந்த வகுப்பை கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிராண ஹீலிங்கோட இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாள். இது வந்து எப்படி கிராண்ட் மாஸ்டர் சோகோக்ஸிங், கிராண்ட் மாஸ்டர் சோக் அப்படிங்கிறவங்களோட இன்னைய பிறந்த நாள். எப்படி இதெல்லாம் அமையுது அப்படின்னாக்கா இதுல காலச்சக்கரத்துல உள்ள எல்லாருடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப வந்து ஒற்றுமையா இருக்குங்கிறதுக்கு காரணம். அதனால வந்து இது மாதிரி விஷயங்கள் எங்க கிடைக்குது அப்படின்னா இப்ப ஐயா சொல்ற மாதிரி எல்லாமே காலச்சக்கரத்துல தான் கிடைக்குது. இதை எங்கேயும் போய் தேட வேண்டாம். தேடுறவர்களுக்கு விடை வேண்டுமென்றால் காலச்சக்கரம் தான் ஒரு விடையா இருக்கும். அதனால வந்து இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாள்ல அதுவும் காந்தி வெங்கட்ராமனோட வகுப்பு அந்த சுதந்திர நாளில் நம்மளுடைய முழு சுதந்திரத்தையும் நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கோம் அப்படின்னாக்கா உண்மையிலுமே இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே பெரிய ஒரு வாழ்க்கையிலேயே நீங்கள் அனுபவிக்க கூடிய முதல் சுதந்திரத்தினால்தான் இந்த காலச்சக்கரம் நீங்க கொடுத்துருக்குங்கிறத கண்டிப்பா உணரணும். அந்த முழு சுதந்திரத்தையும் இன்னைக்கு நீங்க அனுபவிக்க போறீங்க. இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய சுதந்திரம் மனதை பொறுத்த வரைக்கும், எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்த்துறோம். கண்டிப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை விட உங்களுக்கு தேடுதல் ஒண்ணு இருக்கணும்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால முழு சுதந்திரத்தையும் நீங்கள் அனுபவித்து உங்கள் எண்ணம் போல் உங்களுடைய மனதை செம்மைப்படுத்தி வாழ்க்கை முறையை வாழ்ந்தால் இதைவிட உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எண்ணங்கள் சிறப்பாகட்டும். உங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய சுதந்திர நாளில் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அன்புடன் வாழ்த்துகின்றோம். அதே போன்ற இன்றைய நாளில் நமக்கு அற்புதமாக வகுப்படுத்தி இன்றைய நினைவுகளை நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. சிறப்பு, சந்தோஷம். இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் அதே போன்று மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று நமக்கு சிறப்பான ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த தனலட்சுமி நல்லசிவம் அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இன்றைய சுதந்திர தின நாளில் நம்மளுடைய அனைவருடைய எண்ணங்களையும் சுதந்திர பறவைகளாக சிறக்க வைத்து இன்றைய நிகழ்வை நமக்கு ஒரு சுதந்திர நிகழ்வாக மாற்றி கொடுத்த இன்றைய சுதந்திர தினத்தில் அது பேரும் பார்த்தீங்கன்னாக்கா அதுல காந்தியும் சேர்ந்திருக்காங்க. காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எல்லாமே நமக்கு இன்பமாக இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். காலச்சக்கரம் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஒரே நிகழ்வாக நமக்கு எண்ணங்களையும் மனதையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான வகுப்புகளை எடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்றிக்கொண்டிருக்கும் உங்களுக்கும், அதாவது இந்த நிகழ்வு என்பதை விட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செம்மைப்படுத்தி மேம்படுத்தி இந்த பிரபஞ்சத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைப்பதற்கு நல்ல ஒரு நிகழ்வை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டும். 79வது சுதந்திர தினத்தை நாடு கொண்டாடினாலும் இன்று நாம் முதல் சுதந்திர தினத்தை மனதளவில் கொண்டாட இருக்கிறோம் என்பதை அனைவரும் உணர்ந்து இந்த நாளை இனிமை நாளாக ஆக்கிக் கொண்டு அனைவரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வில் அனைவருக்கும் சுதந்திர நாள் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.